ஆர்வம் என்னன்றது தான் கண்டுபிடிக்கணும். ஒரு குழந்தை மண்ணில் போய் பொம்மை செய்யும், மண்ணை பிசையும் போது பொம்மை செய்ய போறியா, பொம்மை செய்யும் அப்படின்னு சொல்லணும். அது ஆர்வம் தான் பிடிச்சிக்கும். ஒரு குழந்தை பென்சில் எடுத்து கிறுக்குன்னு நினைக்கக்கூடாது, பிடிக்க வைக்கக்கூடாது. கிறுக்கினா கூட பக்கத்தில் உட்காரணும். 2 கலர் பென்சில் எடுத்து கொடுக்கணும். சும்மா ஒரு கோடி போட்டு முக்கோணம் வரையுமா. அப்போ தான் அவங்க அந்த எடுத்து மண்டையில் வச்சுருவாங்க. அந்த பிரெயின்குள்ள அவங்க எதை வைக்கிறாங்களோ அதை தான் அவங்க சாதிப்பாங்கம்மா. என் குழந்தை காலாலே ஆடிக்கிட்டு இருக்கு. 7 வயசுக்கு நடக்காத குழந்தை இன்னைக்கு பரதநாட்டியம் ஆடுது. இன்னைக்கு என்ன சொல்றது, இன்ஸ்டாகிராம் கூட எனக்கு தெரியாதுமா. எனக்கு ரொம்ப வயதான ஆள், நான் அந்த காலத்து பொம்பளை. எனக்கு 74 வயசு. நீங்கள் மைக்கு பிடிச்சி எடுத்து பேசுகிறப்பாரு. நீங்கள்லாம் வாங்க வாங்க சார் கூப்பிடுறாரு. அப்படி எப்படி நிற்கக்கூடாது. வரேன், நீங்கள் எப்படி போகிறீங்களோ உங்கள் குழந்தைங்க அந்த கவனிக்கும். நம்ம அம்மா போகிறாங்களே, நம்ம அம்மா செய்கிறாங்களே, அதுதான் முக்கியம். நம்ம தான் டீச்சர்ன்றவங்க வேற, நமக்கு தான் டீச்சர் அவங்க. நம்ம குழந்தைங்க நம்ம தான் டீச்சர். நான் ரொம்ப பேசுறதா நினைக்காதீங்க. இன்னைக்கு இந்த மேடையை நான் தேடி வந்திருக்கேன். அதை தான் சார் சொல்கிறாங்க. இது விழுப்புரம் மக்கள்லாம் கிடையாதுங்க. என் குழந்தை டிசபிலிட்டி வாய்ப்பு கொடுங்க. என் குழந்தை கலந்து கொடுத்து என்னோட ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறாங்க. அந்த குழந்தை ஆர்டிசம் குழந்தை, என் குழந்தை மனவளர்ச்சிக்குரிய குழந்தை. அதனால் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருந்தாலும் நீங்கள் கண்டுபிடிங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பெரிய இடத்த கட்டி இந்த இடத்துல உங்களுக்காக அவங்க சர்வீஸ் பண்ணுறாங்கன்னா எனக்கெல்லாம் சென்னையிலேருந்து நல்லா பயன்படுத்திப்பேன். நம்ம தான் ஆர்வம் கொடுக்கணும். நடத்துகிறவங்களுக்கு நம்ம தான் முன்னோடி நிற்கணும். நான் அப்படின்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் ஒரு சர்வீஸு. அவங்க எடுத்து